ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டீஸ் வேர்ல்ட் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாட்டி சுட்ட வடை. அது பழசு. பாட்டி செஞ்ச பிரியாணி இது புதுசு. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல லட்சுமிங்கிற பாட்டி ஒரு பிரியாணி கடை நடத்தி வந்தாங்க. அவங்க பிரியாணி செஞ்சா 10 ஊருக்கு கூட மனம் வீசுன்னு சொல்லுவாங்க. லட்சுமி பாட்டி எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து தன்னோட வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு பிரியாணி கடைக்கு பிரியாணி செய்ய கிளம்புனாங்க. அங்க போய் பார்த்தா விறகு வாங்கி வைக்க மறந்துட்டாங்க. அச்சச்சோ, பிரியாணி செய்ய விறகு இல்லையே, இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு குரங்கு ரொம்ப பசியோட நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப லட்சுமி பாட்டியோட பிரியாணி கடை அதோட கண்ணுல பட்டுச்சு. உள்ள போனா சாப்பிட ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு கடைக்குள்ள போச்சு. பிரியாணி கடைக்குள்ள போன குரங்கு பாட்டிய பார்த்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது தரீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு பாட்டியோ, அட போப்பா, நீ வேற, நானே விறகு இல்லாம எப்படி பிரியாணி சமைக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புனாங்க. அதுக்கு குரங்கு, நான் போய் உங்களுக்கு விறகு கொண்டு வந்து தரேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு பிரியாணி தரீங்களான்னு கேட்டுச்சு. பாட்டியும், கண்டிப்பா தரேன், நீ இப்ப போய் விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. பாட்டி சொன்ன உடனேயே குரங்கு குடுக்குடுன்னு காட்டுக்குள்ள ஓடி போய் மரத்துல இருந்து காஞ்சு பட்டு போய் கீழே விழுந்து கிடந்த சுருளி குச்சிகளை பொறுக்கி கொண்டு வந்து பாட்டி கையில கொடுத்துச்சு. குரங்கு கொடுத்த விறகுகளை வச்சு பாட்டி பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சாங்க. பிரியாணில இருந்து வர மணத்தினால பசி தாங்க முடியாம குரங்கு அங்கும் இங்கும் கூச்சுது. அதுக்கு பாட்டி, கொஞ்சம் பொறுப்பா, சமைச்சு முடிச்சதும் உனக்கு போட்டு தரேன்னு சொன்னாங்க. பிரியாணி ரெடியாகி முடிச்சதும் பாட்டி குரங்குவை கூப்பிட்டு ஒரு தட்டுல பிரியாணி போட்டு சாப்பிட கொடுத்தாங்க. தண்ணி இல்லாததுனால நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. பாட்டியோட பிரியாணி கடை பக்கத்திலேயே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல காக்கா ஒண்ணு ரொம்ப நேரமா உட்கார்ந்துக்கிட்டு பாட்டி சமைக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல சமயமா வரும்போது பாட்டியோட பிரியாணி எப்படியாவது திருடிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. தண்ணி எடுக்க போன பாட்டி திடீர்னு வந்ததை பார்த்த காகம், அச்சச்சோ, பாட்டி வந்துட்டாங்களே, இப்ப எப்படி பிரியாணிய திருடிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. காகத்தை பார்த்த பாட்டி, உனக்கு பசிக்குதான்னு கேட்டாங்க. காகமும் ஆமான்னு சொல்லுச்சு. உடனே பாட்டி காகத்துக்கும் பிரியாணி போட்டு கொடுத்தாங்க. பாட்டியோட நல்ல மனச தெரிஞ்சுக்கிட்ட காகம் தன்னோட தவறான எண்ணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம எப்பவுமே அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது, அதை திருடவும் கூடாது. தேங்க்யூ.